ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மண்ணுலகத்தினில் பிறவி மாசற எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் களிற்று மாமுகப் பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவாம். ஆதித்யாஜ சோமாய மங்களாய புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாபுத்தியினுடைய பலன்கள். தசாபுத்தினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் பிறக்கும் பொழுது ஒவ்வொரு திசையில் தான் பிறக்கும். இந்த தசாபுத்திங்கிறது நம்ம ஆயுள் வரைக்கும் ஒவ்வொரு 9 திசைகள்லையும் அதுக்கு உண்ட புத்தி அப்படிங்கிறதையும் அந்தரம் அப்படிங்கிறது தான் நம்ம அன்றாட வழி நடத்தக்கூடியது. ஒன்றும் வேண்டாம், 3 நட்சத்திரம். இப்போ சூரிய தசை ஃபஸ்ட்டு வருது. கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவன் பிறக்கும்போது சூரிய தசையில் தான் பிறப்பான். பரணி பூரம் பூராடம் இதில் பிறப்புறவங்க எப்போ பிறந்தாலும் சுக்கிர தசையில் பிறப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த 3 நட்சத்திரம் ஒவ்வொரு தசையில் பிறப்பாங்க. அதுதான் முதல் தசையாக ஆரம்பிக்கும். அதில் புத்திகள் அம்மா கர்ப்பத்தில் எவ்வளோ போகும், மீதி சுக்கிரதசை 20 வருஷம்னா அம்மா கர்ப்பச்சல் நீங்கி 9 வருஷம் கர்ப்பத்திலே போயிடுச்சு, இப்படியெல்லாம் கணக்குகள் உண்டு. அந்தரம் இப்படியெல்லாம் மீதி இருக்கிறத கணக்கில் கொண்டு அடுத்த திசை அப்படி வரிசையாக இன்றைக்கி என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, இதுதான் முக்கியமான ஒன்று. இது நிறையா பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சிகளை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதாவது குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 10ஓட 11. இப்போது மேஷராசி அப்படின்னு எடுத்திருந்தால் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி இவங்களுக்கெல்லாம் ஒரே பலனை தான் கொடுக்கும். அதில் பல கோடி பேர் இருப்பான். அதில் இருக்கிற நல்லதையும் ஷேர் பண்ணிப்பான், கெட்டதையும் ஷேர் பண்ணிப்பான். ஆனால் இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் அப்பாவாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அவன் தலையெழுத்தில் அவன் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதோ அதுதான் அவனை வழி நடத்தும். அன்றாட வாழ்க்கை கோச்சார ரீதியாக நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி நல்லாயிருக்கு, சனி பயிற்சி நல்லாயிருக்கு, ராகு கேது பயிற்சி நல்லாயிருக்கு. பட் தசாபுத்தி சரியில்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. இண்டிவிஜுவல் நமக்கு இது தான் பேசும். பொதுவான பலன்கள் வேறு. ஊருக்கே என்னதான் நடக்கும். நம்ம தட்டை ஓட்டமாக இருந்ததுன்னா நமக்கு கீழே போயிடும், சாப்பிட முடியாது, வேடிக்கை தான் பார்க்கணும். அந்த மாதிரி நம்மளுடைய ஓன் ஜாதகத்தில் நமக்கு மற்றும் அன்றாடம் என்னென்ன நடக்கும், இந்த திசையில் இந்த புத்தியில் இதுதான் நடக்குன்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன நல்ல பலாபலங்கள் இருந்தாலும் இது தடுத்துறது நடக்காது. அப்போ தசாபுத்தி அப்படிங்கிறது ஒருத்தனுடைய ஜாதகத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. இப்போ அந்த தசாபுத்தியில் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரிந்தால் நான் சொல்லக்கூடிய பலாபலங்களை வச்சு நமக்கு என்ன தசை என்ன புத்தி நடக்குது, இதில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். இப்படி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து ஒரு முறை இந்த ஸ்க்ராலிங்கில் என்னுடைய நம்பர் வரும் 9865098370 986550 983070. இந்த எண்ணிற்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு எனக்கு என்ன தசாபதி நடக்குது, அதனுடைய பலாபலங்கள் என்ன, எவ்வளோ நாளைக்கு இது நடக்கும், எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்கும், இதுதான் நடத்தும். நான் சொன்ன மாதிரி மற்ற பயிற்சிகளோ அதுவோ இண்டிவிஜுவலாக நமக்கு நன்மை தராது. இப்போ இந்த தசாபுத்தி அப்படிங்கிறது தான் நம்மளை அன்றாட வழி நடத்துறது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். அவனுக்கு தலையெழுத்தனுவோ அதுதான். அப்பா 4 இட்லி சாப்பிடுவான், பையன் வேறு சாப்பிடுவான். எல்லாருக்கும் உடனே பிடிக்குதா? இல்லை. அதே மாதிரி தான் தனித்தனி பலாபலன்களை கொடுத்து தனித்தனியாக அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது. நல்ல பலன்களாகட்டும் தீய பலன்களாகட்டும் தரக்கூடியது இந்த தசாபுத்தி. அப்போது சூரிய தசையில் 9 புத்திகள் வரும். முதல்ல எந்த திசை ஆரம்பிக்குதோ அவர் புத்தி முதல்ல அது இவ்வளோ நாள் தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு திசையும் 9 புத்திகளும் இன்னென்ன நன்மைகளை தீமைகளை கொடுக்கும். நமக்கு என்ன தசாபுத்தி இப்போ நடக்குதுங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். தெரியலைன்னா ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏற்பட்ட இந்த 9 தசையில் 9 புத்திகளும் நமக்கு என்னென்ன நன்மை தரப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்ப்போம் வாங்க. ராகு தசை 18 வருடம் இது இருக்கும். இந்த ராகு தசை அப்படிங்கிறது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க ராகு தசையில் தான் பிறப்பாங்க.
இந்த ராகு திசையில் ராகு புத்தி அப்படிங்கிறது 1 வருஷம் 8 மாதம் 12 நாள் அப்படிங்கிறது நடக்கும். அதில் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில் நன்மை, அரசரால் நன்மை, மனதில் இருந்து வந்த துன்பம் விலகும். ராகு திசையில் ராகு புத்திங்கும் பொழுது அரசாங்கத்தால் நன்மை ஏற்படும், அரசு வேலைகளுக்கு வாய்ப்புண்டு, அரசியலில் ஈடுபடலாம். அதே மாதிரி மனதில் என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விலகக்கூடிய அமைப்புங்கிறத கொடுக்குறாரு. இருந்து வந்த ஸ்கின் ப்ராப்ளங்கள், சரீர நோய், சரும நோய் அப்படிங்கிறது விலகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளாக பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். அதெல்லாம் நிவர்த்தியாக 2 பேரும் அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துகிறாரு. கருத்து ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாகும். சில பேருக்கு பணிமாற்றம், இடமாற்றம் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. சில பேருக்கு மற்றவர்களால் துன்பம் வரக்கூடிய அமைப்பும் உண்டு. பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ராகு திசையில் ராகபுத்தி அப்படிங்கிறது ஓரளவு நன்மை அப்படிங்கிறது தான் கொடுக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 2வது புத்தி ராகு திசையில் குரு புத்தி. 2 வருஷம் 4 மாதம் 22 நாட்கள் நடைபெறும். இது இன்பம் அதிகரிக்கும், சந்தோஷங்கள் கூடும், மகிழ்ச்சி கூடும், நினைத்த காரியத்தை வெற்றி பெறலாம், திருமண பாக்கியம் உண்டாகும், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை சேமித்தல், வாரிசுகள் உண்டாகிறது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ராகு திசையில் குரு புத்தி அப்படிங்கிறது மிக மிகச் சிறப்பான ஒரு நன்மையை கொடுக்குது. ராகு திசையில் 3வதாக பார்த்தோம்னா சனி புத்தி. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 10 மாதம் 6 நாள் இருக்கும். ராகு சனி இது நன்மையை கொடுக்காது. ராகு சனி எப்போவுமே சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை தான். அந்த சனி திசையில் ராகு புத்தியும் பிரச்சனை தான், ராகு திசையில் சனி புத்தியும் பிரச்சனை தான். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்துடுது. 2 வருஷம் 10 மாதம் 6 நாள். இப்போ மனதில் துக்கம், மனசில் ஒரு தேவையில்லாத கஷ்டம், அதே மாதிரி அரசரால் பகை, உடலில் வியாதிகள், உடம்புல ஏதோ ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும். இந்த 2 வருஷம் 10 மாதத்துக்கு எப்பொழுதும் முடிவு பெறாத ஒரு வழக்கு சண்டை. ஒரு சண்டைனா அதுக்கு முடிவுக்கு வரணும், நிறுத்திட்டான் அப்பா. ஆனால் இது முடிவுக்கே வராத சண்டை அப்படிங்கிறது இந்த புத்தி பூரா இருக்கும், 3 வருஷத்துக்கு இருக்கும். வழக்கு சண்டை, வாதம் பித்தம் இது சம்பந்தமான நோய், வாத நோய், ஸ்ட்ரோக், பக்கவாதம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வாத நோய், பித்த சம்பந்தமான நோய்கள் அப்படிங்கிறது வரக்கு வாய்ப்பு உண்டு. திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் நோய் அதிகமாக ஏற்படும். அவரோட திசா இது, அந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டாகுது. அப்போது ராகு திசையில் சனி புத்தி அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கல. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ராகு திசையில் புதன் புத்தி 2 வருஷம் 6 மாதம் 18 நாள். இது என்ன பண்ணுது? முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை உண்டாகும். அவன் என்னென்ன முயற்சி பண்ணுறானோ முன்னேறதுக்கு அந்த முயற்சி வெற்றி காணலாம். முயற்சியை பண்ணாமல் வீட்டில் உட்காந்துருந்தால் அது வெற்றியை தராது அப்படிங்கிறார். முயற்சிக்கு தக்கபடி வாழ்வில் மேன்மை உண்டாகும். தெய்வ பக்தி அதிகரிக்கும். தெய்வ பக்தி அப்படிங்கிறது கூடும். சில பொருள் சேரும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடும். தெய்வ பக்தி உண்டாகும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியங்கிறது ஏற்படுது. மேல் அதிகாரிகளுடன் விரோதம் ஏற்படக்கூடிய காலம். நமக்கு ஆஃபீஸில் இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், நம்மளை விட மேலதிகாரி அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அவங்களோட விரோதம், வாக்குவாதம், சண்டைகள் அப்படிங்கிறது ஏற்படும். 5வது புத்தி ராகு திசையில் கேது புத்தி. 2ம் பாம்பு, ராகுவும் பாம்பு, கேதுவும் பாம்பு. அவர் திசையில் இவர் புத்தி. 1 வருஷம் 18 நாள் கண்டிப்பாக நல்லது நடக்காது. விஷத்தால் பயம், எடுத்தோடனே அதான் போட்டிருக்கான், பாய்சன் ப்ராப்ளம், விஷத்தால் பயம், கொடிய விஷம். குழந்தைகளாக இருந்தால் பீடை உண்டாகும். சரீரத்தில் வீக்கம், கட்டி, சொறி, சிரங்கு இதெல்லாமே இந்த பூச்சிக்கடி அதனால் வர்றது தான். அந்த மாதிரி அமைப்புகள். பெண்களுக்கு உபாதைகள் ஏற்படும். கர்ப்பப்பை கோளாறு, நரம்பு கோளாறு, மென்சஸ் ப்ராப்ளம், பெண்களுக்கே உண்டான நோய் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அரசரால் பயம், அரசாங்கத்தால் பயம் அப்படிங்கிறது ஏற்படும். ராகு திசையில் கேது புத்தி 1 வருஷம் 18 நாள் நன்மையை தரலை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது 6வது புத்தி ராகு திசையில் சுக்கிர புத்தி. கரெக்டாக 3 வருஷம். பொன்னும் பொருளும் சேரும், மிகச்சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரணங்கள், தங்கம் வெள்ளி இந்த மாதிரி பொருட்கள் சேர்க்கை, தன லாபம், அதிகமான ஆபரணங்கள். எதை பார்க்குறோமோ அதை வாங்கிடலாம். ஜுவல்லரிக்கு போகிறோம், இந்த நகையை பார்க்குறோம், இது வேணும்னு பிடிக்கும், ஏதோ பண்ணவும் வாங்கிடுவோம். ஆடை ஆபரணங்கள், அணிகலன்கள் சேர்க்கை, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படுது, சந்தோஷங்கள் அதிகரிக்கும். ராஜாக்களால் மகிழ்ச்சி உண்டாகும். சில பேருக்கு செய்வினை கோளாறுக்கு
ஏவல், வெள்ளி சூன்யம், செய்வினை இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஏழாவதாவது புத்தி சூரிய புத்தி. ராகு திசையில் சூரிய புத்தி 10 மாதம் 24 நாட்கள். மக்களுடன் சண்டையும், எல்லாரோடையும் சண்டை, சொந்த பந்தம், மக்கள், சம்பந்தமே இல்லாத நபர்களோட சண்டை. அரசாங்க உதவி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில், கவர்மெண்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரீரத்தில் ஏதாவது மறக்க முடியாத தழும்பு அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்தினர் சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக சுற்றுலா செல்லுதல், சந்தோஷமாக பொழுதை கழிக்கிறது, இதெல்லாம் ஏற்படும். சில பேருக்கு இடம் மாறுதல், வீடு மனை இதெல்லாம் மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். 8ஆவதாக ராகு திசையில் சந்திரபுத்தி 1 வருஷம் 6 மாதம். மதிக்கத்தக்க சொந்தங்கள் பகை உண்டாகும். ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய சொந்தங்களே உங்களை வெறுக்கக்கூடிய அமைப்பு. அவங்களோட சண்டை சச்சரவு. மனைவியால் பொருள் சேதம். உங்களுடைய மனைவி இருந்தால் மனைவியினால் பொருள் நஷ்டம் ஏதோ ஒன்று ஏற்பட்டுரும். அல்லது ராகு திசையில் சந்திரபுத்தி நடக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் கணவனால் பொருள் சேதம் அப்படி எடுத்துக்கலாம். கால் சம்பந்தமான நோய், பாதரோகம், கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் கொடுக்கும். சில பேருக்கு இடம் மாறுதல், வீடு மாறுதல் நடைபெறும். விஷப்பேடை, பாம்பு கடித்தல், பூரான், தேல் இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் உண்டாகும். ராகு திசையில் சந்திரபுத்தியில் மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம் வரலாம். 9ஆவது புத்தி இறுதி புத்தி ராகு திசையில். ராகு திசையில் செவ்வாய் புத்தி 1 வருஷம் 18 தினங்கள். சரீர பயம், உடம்பில் ஏதாவது வியாதி வந்துடுமோ போய் அடிக்கடி மாஸ்டர் செக்கப் பண்ணிப்பாங்க சில பேர். உடம்பில் ஏதாவது நோய் வந்துடுமா, நோய் இருக்கா அப்படின்னு பயந்துண்டு. அந்த மாதிரி சரீர ரோக பயம், கவலைகள் அதிகரிக்கும். அதிகமான பகை ஏற்படும், எல்லாரோடையும் சண்டை சச்சரவு. விஷப்பீடை, எதிரிகளின் வெற்றி, நம்ம வெற்றி உண்டாக, நம்ம எதிரி வெற்றி காரணமான நம்ம தோற்று போவோம்னு அர்த்தம். அது எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். எதிரிகளின் வெற்றி. திருட்டு பயம், சண்டை, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் கொடுக்குறார் ராகு திசையில் செவ்வாய் புத்தியில். பொதுவாக இந்த ராகு திசை எப்படின்னு எடுத்துட்டால் சில புத்திகள் நன்மையை செய்யுது, சில புத்திகள் தீமையை செய்யுது. இப்போ நமக்கு என்ன தசா புத்தி அப்படிங்கிறது நம்ம சொந்த ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுட்டா இந்த பிரச்சனையை விலகலாம். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இது வரைக்கும் 9 திசைகளில் இதில் என்ன விசேஷம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. நவகிரகங்கள் வரிசை சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது இப்படி வருது. ஆனால் இந்த தசாபுத்தி நான் இப்போ சொன்னதில் பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், அங்காரகன், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் இப்படி 9 திசைகள். அது மட்டும் வரிசையில் வராது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 9 திசைகளில் 9 புத்திகள் என்னென்ன தான் செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிடணும். இப்போ இதில் நன்மைகள் இருக்குது, தீமையும் இருக்குது. நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவு தெரிஞ்சுக்கிறவங்க, ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க இந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியும். அதுக்கு இதுதான் பலன்கிறது தெரியாது. இல்லை என்ன தசாபுத்தி நடக்குதுன்னே தெரியாதவர்கள் நிறைய பேர் உண்டு. அப்போது இந்த மாதிரி இந்த தசாபுத்தி மட்டும்தான் நம்மளை மட்டும் வழிநடத்து. இண்டிவிஜுவல் நல்லது, நமக்கு தூக்கம் வர்றது, நாம் சாப்பிட்றது, நாம் கஷ்டப்படுறது, நாம் சந்தோஷமாக இருக்கிறது, நாம் படிக்காமல் இருக்கிறது, நாம் வேலை கிடைக்காமல் இருக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நடக்கிறது. எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது தான் இந்த தசாபுத்தி. இதில் என்ன இருக்கோ இதை யாரும் மாற்ற முடியாது. அவனுக்குன்னு ஒரு தலைவிதி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இதுதான். அதனால் இதுதான் மிகவும் முக்கியம் வாய்ந்தவை. இப்போது நான் சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தசாபுத்தியை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அன்றாட வாழ்க்கையில் நம்ம ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் முடிவாகுது இந்த விஷயத்தில். நம்ம பார்த்ததில் முக்கியமான ஒன்று, நம்மளுடைய இப்போ ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம், ராசி, இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த பலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. இண்டிவிஜுவலாக உள்ளே வந்துட்டோம்னா அதில் முதல் படி அப்படிங்கிறது இந்த தசாபுத்தி. இதை பார்த்து இது நல்லா இருந்தால் தான் அடுத்த 12 கட்டத்தில் இருக்கிற கிரகங்களுக்குமே வேலை. இது மோசமாக இருந்ததுன்னா உங்களால் ஒன்றுமே இந்த திசையில் இந்த புத்தி நடந்தால் இப்படி தான் இருக்கும், எந்த கிரகம் எங்கே இருந்தாலும். இப்போ அவசியம் அதுக்காக தான் இந்த சப்ஜெக்டாக எடுத்து பேசணும். அப்போ அவசியம் தசாபுத்தியை பற்றி நம்ம விவரமாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் அன்றாட வாழ்க்கைக்கும் நம்ம அது எத்தனை நாள் ஒவ்வொரு திசையும் ஒவ்வொரு புத்தியும் இவ்வளோ நாள் இருக்குங்கிற கணக்கு இருக்குது. சுக்கிர திசையெல்லாம் 20 வருஷம், ராகு திசை 18 வருஷம், இப்படி நிறையா இருக்குது. இப்போது அந்த மாதிரியெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் இது தான் பண்ணும், இப்படி தான் நடக்கணும்னா அதுதான் பண்ணும். வேறு என்ன சுற்றி இருக்கிறது எது நல்லது பண்ணாலும் அது எடுத்துக்காது. இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் நமக்கு. அதனால் இதை பற்றி முழு விவரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது தனக்கு தானே தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன தசாபுத்தின்னு தெரிஞ்சு அதுக்கு என்ன பலன்கிறத பார்த்துக்கலாம். இல்லைன்னா நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இதுக்கு என்ன பலன்கள் உண்டாகுங்கிறத அவசியம் தெரிஞ்சுனா தான் அடுத்த முடிவுக்கே நீங்கள் எதாக இருந்தாலும் போக முடியும். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அலைபேசியின் இதில் வரும் ஸ்க்ராலிங்கில் 9865098370 98370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தையும் பார்த்து தசாபுத்தி பலன்களையும் தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நல்லபடியாக சந்தோஷமாக
மகிழ்ச்சிகரமாக நீண்ட ஆயுளோட நிறை செல்வத்தோடு வாழணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.